ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் இது. யோகாங்கிறது சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலான அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான பயிற்சி முறை. இது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு யோக பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவையாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் கல்வி முறை எடுத்துட்டாலும் சரி, வீட்டில் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், வெளியில் வரும்போது சொசைட்டியில் வரக்கூடிய ப்ரெஷரும் சரி, இல்லை பியர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய சக மாணவர்கள் மற்றும் நண்பர்களிடையே நேரும் போட்டி, இல்லை தேர்வு மதிப்பெண் ஒப்பீடுகள் போன்றவைனால இந்த காலத்து பசங்களுக்கு ப்ரெஷர், டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண வாக்கியமாகவே அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வாறு இந்த சொசைட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அடுத்தது என்ன படிக்க போகிறீங்க, 10th அப்புறம் என்ன குரூப்பு, 12th அப்புறம் எவ்வளோ மார்க் 12th அப்புறம் என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்கா மெடிசனா, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட அதிகப்படியான ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்படுற நிலைமையில் அவங்களுக்கு ஒரு வடிகால், டைவர்ஷன் அப்படின்னு அவங்க தேடி போகக்கூடிய ஒரே விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அதோட மொபைல், அதாவது சோஷியல் மீடியா. மொபைல் அவங்க கையில் எப்போவுமே இருக்குது, நெட் இருக்குது, அன்லிமிட்டெட் பேக்ஸும் இருக்குது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் பல தவறான விஷயங்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கு. அதன் மூலமாக பசங்க தடுமாற்றமாகி இதனால் தடமாற்றம் ஆகுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இளைஞர்களை நல்ல வழிக்கு திருப்பணும்னா ஒரே தீர்வு அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்குமான ஒரு கோஆர்டினேஷனை நம்ம கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். அதாவது அவங்க உடம்பு நினைக்கிறத மனசு செய்யணும், மனசு செய்யறத அவங்க செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். இந்த கோஆர்டினேஷன் யோக பயிற்சியால் மட்டுமே சாத்தியம். உடல், மனம், மூளை இது மூணும் சேர்ந்து ஒன்றா ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் இளைஞர்களால் நேர்பட சிந்திக்கவே முடியும். இதற்கு தான் நம்ம யோகா பயிற்சிகளை இளைஞர்களுக்கு முக்கியமாக வலியுறுத்துகிறோம். உடலுக்கு நிறைய யோக பயிற்சிகள் இருக்குது. சூரிய நமஸ்காரம், வீரபத்ராசனம், ஆஞ்சநேயராசனம், விருக்ஷாசனம், நவுகாசனம், தனுராசனம், இது போல் பேசிக்கான சில பயிற்சிகளை முறையாக இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரும்போது அவங்களும் அதை முறையாக பயின்று தொடர்ந்து செய்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் ஃபேஸ்லேருந்து அவங்களால வெளியில் வர முடியும். இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு தானாக கிடைக்கும். சூரிய நமஸ்காரங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு 12 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. எந்த ஆசனம் செய்யும் போதும் அந்த ஆசனத்திற்கும் மூச்சுக்கும் நாம் தொடர்பு கொண்டு செய்கின்றோம். அதாவது எந்த ஆசனம் பண்ணாலும் மூச்சின் மீது கவனம் வைத்து தான் நம்ம அந்த ஆசனத்தையே நம்ம பண்ணுறோம். அப்போ மூச்சின் மீது கவனம் வைத்து ஒருவர் ஆசனம் செய்யும்போது அந்த ஆசனத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். அவங்களோட திறமைகளை வெளியில் ஊக்குவித்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா வீட்டில் உள்ள பெற்றோர்களும் சரி, கூட படிக்கிற நண்பர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, யோக பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 1 hour யோகா, அவங்க யோகாக்குன்னு அவங்க ஒரு 1 hour டைம் டெடிகேட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்க அந்த 1 hour மொபைல் எடுக்க மாட்டாங்க. அந்த மொபைலோட ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு ஓரளவுக்கு குறையும். அதோட முறையான பிராணாயாம பயிற்சிகள், சுவாச பயிற்சிகளான நாடி சுத்தி, பிரமரி போன்ற பிராணாயாம பயிற்சிகள் செய்வதன் மூலம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், மெமரி பவர் மேம்படும். இந்த கவன சிதறல், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த காலத்து இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாமே போக்குவதற்கு இந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்பவே உதவி செய்யும். இந்த மாதிரி தொடர்ந்து முறையான யோக பயிற்சிகள், பிராணாயாமம் செய்து வரும்போது இளைஞர்கள் அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து மீண்டு அவங்க கோல்ஸை சுலபமாக அடையலாம். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.